டே 3 ஆஃப் எஸ் ஆர் நோ சூஸ் பண்ணுறதுல இருக்கிற கன்ஃபியூஷன். ப்ரையாரிட்டியே இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் முதல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இதை சொன்னோம் அப்படின்னு வருத்தப்படுற ஆளா நீங்கள்? இது உங்களுக்காக. நோன்னு சொன்னாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு, நமக்கான ரெஸ்பெக்ட் போச்சு, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது சரியான விஷயம் இல்லை. நோனால் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கூடும். அதே நேரத்தில் நோ அப்படின்றது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு ப்ரையாரிட்டி. நம்ம நோ சொல்ல முன்னாடி என்டையர் விளக்கம் யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப 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 தப்பு. அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையாக ஒரு 3 பாயிண்டில் ஈஸியாக எப்படி நோ சொல்கிறது. முதல்ல தேங்க் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை தேங்க் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுங்கள். அடுத்தது, இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ரையாரிட்டி இருக்குது, நான் இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன், இந்த வேலை எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 3வது, இதனால் என்னால் இப்போதைக்கு இதை பண்ண முடியாது அப்படின்னு தவிர்த்துருங்க. நீங்கள் இப்படி சொல்கிறதன் மூலமாக உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கூடுமே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது. ஜாஸ்தி இந்த அப்பாலஜி பண்ணுறது, அப்புறம் ஓவர் ட்ராமா பண்ணுறது, இல்லை எப்படி நினைப்பாங்களோன்னு நினைக்கிறது, இது எதுக்குமே அவசியம் இருக்காது. சைக்காலஜி ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சாஃப்டா ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத விட கிளியரா ஒரு பவுண்டரியை நீங்க வரையிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. யாரு சொல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு நோ சொல்லல, உங்களோட ப்ரையாரிட்டியை பொறுத்து அந்த ப்ரையாரிட்டிக்கு தான் நோ சொல்லிருக்கீங்க. அதனால நீங்களும் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண தேவையில்லை. எவ்வளவோ பண்ணிட்டேங்க, இதை பண்ண மாட்டோமா, அசால்ட் பண்ணலாம் விடுங்க.